வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமாரி. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான ஆங்கில புத்தாண்டு நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிற ராசி துலாம். சுக்கிரனுடைய இன்னொரு ராசி. ஸோ எப்படி ரிஷபம் வந்து அழகு உணர்ச்சி எல்லாமே அதிகமாக இருக்குமோ அது கொஞ்சமும் குறையாமல் துலாமுக்கு இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எல்லா நகையும் எடுத்து போட்டு போகணும். ஒரு ஷர்ட்டை கூட அயர்ன் பண்ணாமல் போட மாட்டாங்க மென்னாக இருக்கிறாங்கன்னா. ஒரு க்ரூமிங், ஸ்டைலிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ராசி வந்து துலாம் தான். ஸோ ஒரு நல்ல ராசி. ராசி அதிபதி சுக்ரன் 2ல் இயரோட பிகினிங்லே எக்ஸலன்ட் ஸ்டார்ட். ஸோ ரொம்ப நல்லா இருக்க போகிற ராசிகளில் எனக்கே ரொம்ப பிடிச்ச ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ இவ்வளோ நல்ல ஒரு பெனிஃபிட் ஒரு ராசி கிடைக்க போதான்னு. ஸோ அதில் ஒன்று வந்து துலாம். கேது 12ல், ராகு 6ல் எக்ஸலண்ட், சனி 5ல், குரு வந்து உங்களுக்கு 7ல் இருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 8க்கு போகிறாரு மேக்கு அப்புறம். ஸோ அஷ்டம குரு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அஷ்டம ஸ்தானம் உங்கள் ராசி அதிபதியோட வீடான ரிஷபம் தான். சரி, இப்போ 1 by 1 ஒவ்வொரு செக்டாரும் துலாமுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தொழில். 6ல் ராகு, பிரம்மாண்டம், பெரிய விஷயம், எதையுமே பெருசாக பிக்காக ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆம்பிஷன் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது ராகு. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் உங்களோட பிஸ்னஸில் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுது. சின்ன லெவலில் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, பெருசாக பண்ணக்கூடிய ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் ராகு. மீனம்ங்கிற ஒரு பாசிட்டிவான ஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுனால நீங்கள் அதை பண்ணுறதும் நல்லது தான். ஸோ பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசியில் உள்ள பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது நல்ல வருஷம். போன வருஷம் கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க, போன வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோமே அப்படின்னா பரவாயில்ல. அது எல்லாமே நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. 12ல் ஆல்ரெடி கேது இருக்கிறாரு. ஸோ செலவீனங்கள் வந்து குறையுது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாலும் என்ன ஏதுன்னு பார்த்து ஆப்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து நல்லது. அடுத்தவங்களை நம்பி பிஸ்னஸை கொடுக்காதீங்க. உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பாருங்கள். இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதை சூப்பர்வைஸ் பண்ணிக்கோங்க அப்பப்போ. ஸோ ஓகே, நாங்கள் பிஸ்னஸ்லலாம் இல்லை, நாங்கள் ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், ஒரு இன்ஸ்டிடியூட்டு, ஒரு ஆர்கனைசேஷனில் நான் வேலை செய்கிறேன். என்னுடைய வேலை தொழில் வந்து எப்படி இருக்கும்? 5ல் சனி. கண்டிப்பாக ப்ரமோஷன் பாசிபிள். நல்ல பேர் வந்து கிடைக்க போகுது வேலை செய்யக்கூடிய இடத்துல. வேலை மாறணுமா? கண்டிப்பாக மாறலாம். ஒரு சேஞ்ச், ஏன்னா 5th ஹவுஸுங்கிறது ஒரு டிசையர் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த ஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் வந்து உங்கள் வேலையில் இருக்குது. வேலை மாற்றணுமா? தாராளமாக மாற்றலாம். புது வேலையில் வந்து நல்ல புது கொலீக்ஸ் கிடைக்கிறது, கொஞ்சம் உல்லாசமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறது, அவுட்டிங் போகிறது, டீம் அவுட் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் ஒர்க் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போன வருஷம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. அது இந்த வருஷம் இருக்க போகிறதில்ல. ரொம்பவே ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக உங்கள் ஒர்க் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, மேரேஜுக்கு நாங்கள் வரன்னு பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். குரு 7ல், கேட்கவே வேணாம். ஸோ போன வருஷத்தோட முடிவிலே நிறைய பேருக்கு வந்து க்ரூம் இதுதான், பிரைட் இதுதாங்கிறதுக்கான இன்ஸ்டிங்க்ட் கிடச்சிருச்சு. இந்த வருஷம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். எந்த ஒரு தடை தாமதமுமே இல்லை. உங்களோட சுய ஜாதகத்தையும் நீங்கள் இதுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கோ அந்த பொண்ணுக்கோ இந்த பையனுக்கோ, இல்லை யார் க்ரூமாக இருந்தாலும் பிரைடாக இருந்தாலும் அந்த பார்ட்னருக்கும் உங்களுக்கும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். ஸோ திருமணம் நல்லாவே நடக்கும். அந்த டிக்னிட்டி ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஓகே, இருந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை, இருந்த பையனுக்கு தகுந்த பொண்ணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்டாக ஒரு நல்ல ஜோடி கிடைப்பாங்க. சரி, திருமணம் ஆயிடுச்சு, எங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயருக்கு மேலே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது திருமணமான கப்பலுக்கு. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். தேர்ட் பர்சன்ஸ், 3ஆம் நபர்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வரக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி மேஜராக பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்றும் இல்லை. ஏன்னா 7ஆம் இடம் வந்து செவ்வாய். ஸோ உங்கள் ஸ்பௌஸும் கொஞ்சம் அடமெண்ட்டான நேச்சர் இயற்கையாகவே இருக்கும் துலாம் ராசிக்காரங்களோட பார்ட்னருக்கு. ஸோ அந்த அடமன்சி வந்து உங்களை கொஞ்சம் நாளில் இரிட்டேட் பண்ணலாம். ஏன்னா குரு அஷ்டமத்துக்கு போகும்போது இவ்வளோ நாள் உங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இருக்கும். ஏன்னா குரு வந்து ராசியை பார்ப்பார். அஷ்டமத்துக்கு போகும்போது அந்த சகிப்புத்தன்மை கொஞ்சம் குறையலாம். ஸோ அப்படிங்கும்போது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் பார்ட்னருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரி, குழந்தைக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோமே, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. 5ல் சனி ஆட்சி, குரு நல்லா இருக்கிறாரு. குரு அஷ்டமத்துக்கு போனாலுமே 5ல் சனி ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து அந்த அஷ்டம குரு வந்து உங்களை எதுவும் பாதிக்க போகிறதில்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8ங்கிறது சுக்கிரனோட ராசி தான். ஸோ உங்களை அது வந்து பெருசாக பாதிச்சிடாது.
ஸோ குழந்தை பிறப்பு, குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, குழந்தை பிறப்புக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா ட்ரீட்மெண்ட் சக்சீட் ஆகும். கண்டிப்பாக அந்த புத்திர ஸ்தானம் வலுப்படுறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த குழந்தை பார்த்து ரொம்ப அழகான குழந்தை பிறக்கும். உண்மையாக சொல்ல போனால் குழந்தைங்கனாலே அழகாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து ரசிக்கிறது, அந்த குழந்தைய பார்த்து பூரிச்சு போகிறது, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து இந்த இயரில் வரும். ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் சஃபர் ஆகிருப்பீங்க. நாளில் உள்ள சனி வந்து கொஞ்சம் படுத்திருப்பார். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சனி நாளில் தான் இருந்தார். ரொம்ப பயம் இருந்தது ஃப்யூச்சரை பற்றி. இப்போ கொஞ்சம் நிம்மதியாக பாசிட்டிவாக ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம். ஓகே, குழந்தை பாக்கியத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. ப்ராப்பர்ட்டி நான் ஒன்று வாங்கலான்னு இருக்கேனே, அது என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். 12ல் கேது. சட்டிலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம். ஒரு ஃபார் அ சேயிங், ஊருக்குள்ளே ஒரு சென்ட் 15 லட்சம், ஊருக்கு அவுட்டரில் 2 லட்சம்னு விற்குதுன்னா, அந்த 2 லட்சம் இருக்கிற அவுட்டரில் இருக்கக்கூடிய லேண்டை வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரிட்டர்ன்ஸை தரும். எதுக்காக நான் இதை ஸ்பெசிஃபிக்காக இப்படி சொல்கிறேன்னா, 12ல் இருக்கக்கூடிய கேது, 12ல் கேது இருக்கும்போது அப்போ நீங்கள் வெரி சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃப்யூச்சரில் அது உங்களை வந்து பெருசாக பெனிஃபிட் பண்ணும். 6ல் ராகு இருக்கிறதுனால ரொம்ப அகலக்கால் வைக்க வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் கொடுக்குற பணம் உங்கள் கைக்கு திரும்ப வர்றது கஷ்டம். நீங்கள் வாங்குறீங்கனாலும் அதை கொடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஃபர்தராக லோனும் வேணாம், நீங்களும் யாருக்கும் லோன் கொடுக்க வேணாம். சரி, நான் ஃபாரினில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்க போகுது? 12ல் கேது எக்ஸலண்ட். ஒரு விஸ்டம் கொடுக்கக்கூடிய பிளானட் வந்து 12ல் இருக்குது. ஸோ ஃபாரினில் இருக்கிறவங்க, அப்ராடில் இருக்கிறவங்க மேற்படிப்பு படிக்கலாம். அப்ராடில் போய் நிறைய பேர் மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுது. எந்த ஒரு குறையுமே இல்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. எங்கள் ரிசல்ட்ஸ்லாம் எப்படி வரப்போகுது? எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம், நீட் எழுதியிருக்கோம், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்க போகுது? 5ல் சனி. மனசை என்னதான் இருந்தாலும் ஒரு சனி வந்து அந்த ஸ்தானத்துக்கு அதிபதினாலும் ஒரு லேசினஸ், தள்ளி போடுறது. ஓகே, இன்றைக்கி ஈவினிங் படிப்போமா? வேண்டாம், நாளைக்கு படிப்போமே, நாளைக்கு என்ன ஒரு 1 வீக் கழிச்சு படிப்போம், ஒரு வீக் நல்லா ரெஸ்ட் எடுப்போம், அடுத்த வாரமும் அதே தோண்டிகிட்டே இருக்கும். அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து இருக்கக்கூடாது. சனி வந்து ஒரு சோம்பேறித்தனத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. நாளைக்குன்னு போஸ்ட்பான் பண்ணிட்டே போகக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஹெல்த் எப்படி இருக்க போகுது? ஸ்கின் அலர்ஜிஸ், ஸ்கின் ரேஷஸ், ஃபுட்டு வந்து ஒத்துக்காமல் போகும். சாப்பிட்டாலே அந்த வயிறு வந்து உப்புசமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டமக் ப்ளோட்டிங் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியான ஃபுட்டை சரியான நேரத்தில் ப்ராப்பராக எடுங்க. பெரிய மேஜராக வந்து எந்த ஹெல்த் த்ரெட்ஸும் இல்லை. காலில் ஏதாவது அலர்ஜிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். ஓவராலாக துலாமுக்கு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராஸ்பெக்ட்டுமே ஹெல்த், வெல்த், ப்ராப்பர்ட்டின்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் உங்களை சின்சியராக நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஓவராலாக நான் சொன்னது வந்து கோச்சார பலன் தான். உங்களோட மொத்த ஹாரோஸ்கோப்பை கன்சல்ட் பண்ணணும், டீட்டெயில்டு அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் வேணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் நான் கொடுப்பேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னு சொல்லுவோம். டே டு டே ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். நிறைய செலவு பண்ண வேண்டாம், நிறைய மெனக்கிட வேண்டாம். சிம்பிளாக நீங்கள் காலையில் எழுந்து தூங்குற வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லேயே இன்புட் பண்ணுற மாதிரி தான் சின்ன ரெமடிஸ் இருக்கும். பட் அது வந்து ட்ரெமெண்டஸாக நல்ல சேஞ்சஸ் நிறைய பேருக்கு கொண்டு வந்திருக்கு. அதை நீங்களும் அனுபவிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம்.